The radius of a circle is increased. So the circumference is increased by 5%. Find the percentage of area increased. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அதோட சர்க்கம்ஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போது ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ இப்போது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? 2πr. ஸோ அப்போது இங்கே ரேடியஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு தான் சர்க்கம்ஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ரேடியஸ் வந்து இன்ட்டு 5/100 போட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 105/100, ஏன்னா 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. இங்கே சர்க்கம்ஃபரன்ஸும் இன்ட்டு 105/100 தான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இது இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இப்போது லைக் ஏரியா வந்து சர்க்கிள் வந்து 1, சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, அப்போ 2 × π தான் வரும், இன்ட்டு 1. ஸோ 2π தான் வரும். ஸோ இப்போ இதனா 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ட்டு 5 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 5 ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2π × r. ஸோ r என்ன? 5. ஸோ 2π × 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும், இங்கே எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படி தான் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து ரிவர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படி தான் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 5%. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தால் அது எங்கேருந்து வந்திருக்கும்? ரேடியஸோட 5% இன்க்ரீஸ் ஆக வந்திருக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நியூ சர்க்கிள். ஸோ நியூ சர்க்கிளில் வந்து RN அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதோட ரேடியஸை. அது எப்படி இருக்கும்னா ஓல்டை விட 5% இன்க்ரீஸ், ஸோ 105/100 இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா. ஸோ அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூ ஏரியா டிவைடட் பை ஓல்டு ஏரியா இன்ட்டு 100 தான். ஓகேவா? ஸோ இப்படி போட்டால் நமக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து தெரிஞ்சிடும். நியூ ஏரியானா என்ன? பை. ஏரியாவோட ஃபார்முலா என்ன? πr². அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நியூ ஏரியா அப்படின்னா r × 105/100 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஓல்டு ஏரியா πr² × 100. ஸோ இது அப்படியே பண்ணோம் அப்படின்னா பை அப்படியே வரும். ஸோ r² × 105/100 the whole square divided by pi into r squared into 100. So πr² cancel ஆகிடும். ஸோ இதை போட்டோம் அப்படின்னா 105/100 into 105/100 into 100. ஸோ அப்போ 100 கேன்சல் ஆகிடும். 105 into 105 11025 divided by 100. ஓகேவா? ஸோ இப்போது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும். பண்ணலாமா? ஸோ இதை டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னா 110.25. ஸோ இப்போ 100 தான் பேஸு. ஓகேவா? ஸோ இதே இது 90, 99 அப்படி வந்துருச்சுன்னா 100 கம்மி. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கூடி இருக்கு. ஸோ அப்போ 100 - 110.25 அப்படி போட்டோன்னா 10.25% - 100 போட்டோன்னா இது கிடைக்கும். ஸோ அப்போ 10.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ சம் படி 10.25% வந்து ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சம்மில் ஒன்றே தான் ஞாபகம் வச்சுக்கணும், சர்க்கம்ஃபரன்ஸும் ரேடியஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? ஸோ அதனால சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதே பர்சன்டேஜ் தான் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அதை வச்சு ரேடியஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் இன்க்ரீஸு. அப்போ நியூ ஏரியா டிவைட் பை ஓல்டு ஏரியா இன்ட்டு 100. ஸோ இதை நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா 2 நிமிஷத்தில் ஆன்சர் வந்துடும். பதறாதீங்க, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி சம்மல்லாம் பார்த்தா. நிதானமாக பண்ணுங்க. ஓகேவா? பை கைஸ்.